ஓம் நமச்சிவாய் பரமாத்மா. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பகவான். ஓம் மகா கணபதி மகாசக்தி. இந்த இனிய நாளிலே 20-2-2014 காலை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு ஆனாய நாயனார் பெரிய புராணத்திலே சேக்கிழார் கொடுத்த ஆனாய நாயனாரை பற்றி நாம் இப்பொழுது அறிந்தோம். இந்த நாயன்மார்கள்லாம் ஈசன் மீது பக்தி கொண்டு வழிபட்டவர்கள், ஈசனை அடைந்தவர்கள், முக்தி அடைந்தவர்கள். அவரில் ஒருவர் ஆனாய நாயனார். மழநாட்டில் மங்களூர் என்னும் திருப்பதியில் ஆயர்குலத்தில் திகழலுமாய் ஆனாயர் என்னும் சிவனடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் வெய்குழல் ஜாச்சரத்தை இசைத்து வல்லவர், இனிமையாக வாசி வெய்குழல். அந்த பஞ்சாச்சரத்தை இசைத்து வருபவர். மழைக்காலத்தில் ஒரு நாள் பசு காத்தல் பொருட்டு பசுவை எல்லாம் ஒட்டி சென்று காப்பார். பசு கூட்டத்துடன் அவர் காட்டுக்கு சென்று இருக்கின்றார். வெய்குழல் என்றார். அந்த மூன்றில் குழல் என்று தான் சொல்வார். எல்லாம் குழல். அவர் காட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு மிகுதியாக பூத்த கொன்றை மரம் ஒன்றை கண்டு ஏற்படைந்து அதன் அடியிலே சென்று ஓம் நமச்சிவாய் அவர் மிகுதியாக பூத்திருந்த கொன்றை மரம் ஒன்றை கண்டு அதன் அடியிலே சென்று பஞ்சாச்சரத்தை வெய்குழலில். அதனால் சாரசாரங்கம் எல்லாம் இசையில் ஈடுபட்டு மயங்கி நின்றார். அவருடைய இசையில் மயங்கி நின்றிருக்கின்றது. இசையில் இசைத்தார். ஈசனை மயங்குவார். ஈசன் இசையிலே மயங்குவார். இவ்வாறு சாரசாரங்கள் இசையிலே மயங்கி நின்ற நிலையில் சேக்கிழார் பெருமான் சுவைபட ஒரு செயல் வந்து இருக்கின்றார். செய்வதை நாம் பார்க்கலாம். நலிவாகும் நெளிவாகும் உணர்வு ஒன்றாய் நலிந்தனினார் மணிவாய் வெளியேறி இற்று அரவம் மயில் மீது மருந்து சரியாத நிலை அறியும் சடங்கு அறியும் உடன்சார் ஒளிவாயின் மருந்து அணையும் புல்வாய் புல்வாயும் மரியதால் அசையா மரங்கள் மலர்ச்சினை சரியா கருவறை மேல் அருவியும் காஞ்ஞாரும் கலித்து ஓட பெருமுகிலின் குளங்கள் புடை பேர் ஒழிய புனல் சோரா பெருவிசும்பில் இடை முழங்கா எழுகடலும் இடை தும்பா. செய்வதிலே அவர் இசைக்கூடிய அந்த வெய்குழலுடைய இசையிலே யாரும் அழிந்து விடுவார்கள், ஈசனும் அழிந்து விடுவார்கள். அந்த நிலைப்பாட்டை சேக்கிழார் பெருமான் அவருக்காக அந்த சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். சுவைபட மாதிரியான பாடல்கள் எல்லாம் இக்கால பெருமக்கள் பாடவில்லை. ஓம் நமச்சிவாய்.
சாம கீழே கிளியராகிய சிவபெருமான் உடனே ஆனாயருக்கு தரிசனம் சென்றிருக்கின்றார். இந்த தரங்கங்கள்லாம் பாடுபடுவது சிவபெருமான் ஆனாயர் அயனாருக்கு தரிசனம் தந்து நேரிலே தரிசனம் தந்து அன்பனே நம் அடியார்கள் ரோதை கேட்கும் பொழுது நீ இப்பொழுது இவ்விடத்திலே நின்றபடியே நம்மிடத்திற்கு வருவாயாக, இடத்திலே இசைத்து முடித்து ஆயுள் முடிந்ததும் நம்மிடத்திலே வருவாயாக என்று நேரிலே வாழ்த்து சென்றிருக்கின்றார் ஈசற்பெருமான். திருவாய் மறந்து அருளியிருக்கிறார். நம்மிடத்துக்கே வந்து சேரப்பா என்று ஈசன் திருவாய் மலர்ந்து அருள் மறைந்தார். நாராயணாயனார் சிவபெருமான் பக்கத்தில் குழல் இசைத்துக் கொண்டே திருச்செயலாயத்தை அடைந்தார். ஆகும்படுக்கூடிய திருக்கையலாயத்தை அடைந்திருக்கின்றார். இப்படி ஒரு சம்பவம் நமக்கு செய்திப்பாடத்தை தந்திருக்கின்றார். இந்த இப்படிப்பட்ட புராணங்கள்லாம் நமக்கு பக்தி புராணங்கள் நமக்கு ஒரு சிறப்பாக தந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட செய்திகள் தான் இந்த மாதிரி செயல்களெல்லாம் இப்போ உள்ள புலவர்கள் ஏற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த நாயனாரின் சரித்திரத்தை நாம் அறிந்து கொண்டோம். அவர் முக்தி பெற்றார். நாமும் ஈசனை வழிபட்டு முக்தி வரும் என்று கூறிக்கொண்டு உடன் இந்த நாயனார் வாழ்க்கையை தெரிந்து கொண்டோம். முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். யோகி சிவம். ஓம் நமச்சிவாய. புனித்தவருவமும் கோவை செவ்வாயோ குமிழ்கிருக்கும் பனித்த கரையும் பவனம் போல்மே பால்வை நீரும் இனித்த முடியை எடுத்த பிற்பாதம் காணப்பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அடுத்தபடியாக திருக்குறள் ஒன்றை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. திருக்குறள் ஒன்றை நாம் காணலாம். அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுள் உயித்து விடும். அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறினுள் உயித்து விடும். என்ன அர்த்தம் நமக்கு வந்திருக்கின்றார் நமக்கள் கவிஞர்? அடக்கமுடைமை என்று நற்குணம் ஒருவனுக்கு அடக்கமாக இருந்தால் அந்த குணம் ஒருவனுக்கு நல்லப்புறம் ஒருவனுக்கு யாரும் வணங்கும்படியாக தெய்வத்தன்மையை உண்டாகும். அது வணங்கும்படியாக ஒரு தெய்வத்தன்மையை உண்டாக்கும். யாரும் அவனுக்கு வணங்க வேண்டும். தெய்வத்தன்மையை அவனுக்கு கிடைக்குமா? அடங்காமை என்ற கெட்ட குணம் ஒருவனுக்கு இருந்தால் அவன் இருப்பதை கூட யாரும் அறிய முடியாத அந்தரங்கமான இருளில் தள்ளி வரும். அவன் இருப்பதை யாருக்கும் தெரியாதப்பா. கெட்டவாக இருப்பவனுக்கு அவனுக்கு எப்படி தேடுவாள்? அவன் இருப்பதை கூட அறியாமல் அந்தரங்கமான இருள் என்றால் உங்களுக்கு இருட்டு என்றால் அர்த்தமாகிறது. அந்த இருட்டிலே தள்ளி விடுமா? அது அப்ப எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள்? நாம் அடக்கம் அமரருள் வைக்கும் அங்காமை ஆறுள் வைத்து அடக்கம் உடைமை என்ற நற்குணம் ஒருவனுக்கு வணங்கும்படியாக இருக்குமா? தெய்வத்தன்மையும் உண்டாக்குமா? அடங்காமை என்ற கெட்ட குணம் ஒருவனை அவன் இருப்பதை கூட யாரும் அறிய முடியாத அந்தரங்கமான இருளில் தள்ளி ஓம் நமச்சிவாய். இப்படிப்பட்ட குரல் 1930 பாக்களில் சிறந்த குரல் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறது. ஓம் நமச்சிவாய். உள்வாங்கி எல்லோரும் அந்த குணம் படைத்தவர்களாக ஆக வேண்டும். நற்குணம் படைத்தவர்களாக அதை
கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நான் நன்றி வணக்கம். தொடர்புக்கு செல்போன் தொடர்புக்கு நான் இந்த நம்பரை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய. இந்த செல்போன் நம்பருக்கு என்னுடன் தொடர்பு கொண்டு பேசலாம். எனக்கு உதவியும் செய்யலாம், அறிவுரையும் கூறலாம். கற்றது நான் கையளவு, அல்லாதது அப்படியே சொன்னான் உலகளவப்பா. நான் சொல்லுகிறேன் பிரபஞ்ச அளவு என்று சொன்னேன். இப்படி இருக்க கற்ற கல்வியை மேலும் மேலும் கற்றால் கல்வி உயரும். ஓம் நமச்சிவாய். அதுவே பெரிய தெய்வம், அதுவே தெய்வம் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி வணக்கம். சுகம். சிவயோகி சதாசிவ சிவ. புனித்த பருவமங்கோ வைச்செவ்வாயில் குமைசிருக்கும் பனித்தரையும் பவனம் போல் நேமியும் பால்வெண்ணீரும் நீத்தமுடைய எடுத்த ஒரு பாடம் காண பெற்றால் வந்த விரவையும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. சுகம். நன்றி வணக்கம்.